இப்போ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா 044 வந்து நம்ம 3ஆல் நம்ம கால்குலேஷன் மெத்தடில் தான் எடுத்தோம். அந்த மெத்தடுக்கு 132 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 241 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆனிச்சு. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் அதை அப்படியே 6ஆல் நம்ம பெருக்கிக்கிட்டோம். அதில் வந்து 792 அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அந்த 792 அப்படிங்கும்போது இதில் எப்படின்னா 646 அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளுக்கு வந்து 7க்கு 4, 9க்கு 6, 2க்கு 4 அப்படின்னு வச்சோம்னா 646 டேரெக்டாக முந்தானத்து நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுபடி தான் நம்ம கணக்கு எடுத்தோம். திருப்பி இதை அப்படியே நம்ம 3ஆல் வைக்கும்போது 376 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கணக்கு வந்துச்சு. இந்த 376ல் நான் வந்து 3க்கு 6, 7க்கு 4, 6க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் கணக்கு எடுத்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3க்கு 6, 7க்கு 8, 6க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்தேன். 683, 643 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா 3க்கு 0, 7க்கு 1, 6க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு 015 நேற்று ரிசல்ட் வந்துருச்சு. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம எடுத்த பேட்டர்ன் கரெக்டாக தான். சரி, அதே மாதிரியே இன்றைக்கி அப்படிங்கும் போது திருப்பி நான் இதை 6ஆல் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற இந்த 4256 நான் எடுத்துக்கிறேன். இந்த 4256 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு வந்து 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 5, 6க்கு வந்து 5, சரியா? அப்படி சொல்லிட்டு 355. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து 2 பவர். ஸோ 2355 அப்படி சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் கணக்கில் இருக்குது. நீங்கள் இதை பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் 355 நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 015 அப்படின்னு நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. 015 அப்படின்னு வந்தபோது 0க்கு 3, 1க்கு 5, 5க்கு 5 வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வேளை பார்த்தீங்கன்னா 6க்கு வந்து 5 வராமல் 6க்கு வந்து 7ஆக வரலாம். அப்படிங்கும்போது 357, 355 நீங்கள் 3D ட்ரை பண்ணுற சரி 3D மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா 355, 357. ஓகேங்களா? டி போர்டில் 2 ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 அட்டாச் பண்ணிங்க. ஸோ 2355, 2357 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கெஸ்ஸிங்கில் இருக்கோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. ஓகேவா? சரி, இதே மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம இந்த கம்பெனி சார்ட்டில் வந்து லாஸ்ட்டாக என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இதான் 2355, 2357 இதை மட்டும் உங்கள் கணக்கில் எடுத்துங்க நண்பர்களே. ஓகேவா? நம்ம கால்குலேஷன் மெத்தட் ஏற்கனவே எடுத்துட்டோம். கால்குலேஷன் மெத்தடில் நம்மளுக்கு கிடைச்சது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 355, 357 இதுதான் நம்ம டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 683, அதாவது இந்த 015 ரிசல்ட்டில் 1 2 3 4 5 ரிசல்ட் இதுக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்கு. இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா 211, இதில் பார்த்தீங்கன்னா 21116, அதாவது 2 2 1 1 1 6. ஸோ அப்படிங்கும்போது 6ல் நிற்கும்போது நம்மளுக்கு 6க்கு வந்து 3 பவரில் டைரெக்டாக வருது. சரி, கணக்கு வந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி 4 7 8 2 8, அதாவது 8க்கு 2 அப்படிங்கும் 8க்கு 2 அப்படின்னா 8க்கு 2 அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 8க்கு 5. ஓகேவா? ஸோ 8க்கு 2 பவரில் இருக்குது, 8க்கு 5 பவரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 8 to 8க்கு 7 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 இந்த இடத்துல 8 2 8 2 8 7 அப்படின்னா 8 2 8 6ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோம். சரியா? பி போர்டில் 5 அல்லது 6 அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுங்க. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 8 4 3 1 3. ஸோ இந்த இடத்துல 3 1 3க்கு 4 அப்படின்னா 3 1 3க்கு 5. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லிடுறேன். இதில் தான் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 365. உங்களுக்கு கணக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னவா முடியுது, இந்த இடத்துல 828 இருக்குங்களா? 828. அது அப்படியே திருப்பி இங்கேருந்து கீழேருந்து மேலே போனால் 828க்கு 8 to 8க்கு 7 அப்படின்னா 8 to 8க்கு 6. இப்படி 6ஆக்கா. இங்கே 313க்கு 4னா 313க்கு 5. ஓகேங்களா? இப்படி தான் கணக்கு. சரி, ஓகே. அப்படின்னா 355, 357, 365 இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக இதே மாதிரி ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்து காமிக்கிறதுக்கு தான். 683 இருக்குது, 183 இருக்குது, இங்கே 182 இருக்குது. சரி, இதுக்கு என்ன சம்மந்தம், என்ன நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த ரிசல்ட் பாருங்கள். சரி, இதில் என்ன வந்திருக்கு 182.
ஓகேவா? 1க்கு 9 அப்படிங்கும்போது 1க்கு 9னா 6க்கு வந்து 4 வருது. இது சப்போர்ட்டுக்கு தான் வச்சுக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு அப்படியே வந்து கொண்டு வருவான்னு சொல்ல முடியாது. 7 2க்கு 1 அப்படின்னா 3க்கு 2. சரி, 472 நீங்கள் பிசியில் வேணால் 472 அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நான் முழுசாகவே எனக்கு ட்ரை பண்ணுறேன், என் கணக்கில் தெளிவாகவே வந்துடுது அப்படின்னு கணக்கில் வச்சிங்கன்னா 472 அடிச்சு பாருங்கள். ஓகே, சரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 183, அதாவது அப்போ வந்து 621ன்னு வருது. சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து 1க்கு 1 அப்படின்னா ஓகேங்களா, அப்போ 6க்கு 6 வருமா அப்படிங்கிற மாதிரி தான் 6 2 1. ஆனால் அவன் எப்படி அடிக்க மாட்டான், என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த 621க்கு இவன் என்ன செஞ்சுருவான்னா ஒரு நம்பர் இப்படி பரட்டிடுவான். எப்படி பரட்டிடுவான் பார்த்தீங்கன்னா அந்த 621 இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே 12 அமைக்கிறோம், 612 வச்சிடும். அப்போ நீங்கள் 12 பிசியில் ட்ரை பண்ணிப்போங்க. இவ்வளோ தான், வேறு ஒன்றும் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ 672 சார் 472 612 இது உங்கள் கெஸ்ஸிங்கில் சப்போர்ட்டில் வந்தால் எடுத்துங்க. இல்லை இது அப்படியே நீங்கள் வந்து பாக்ஸில் போட்டாலும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய கணக்கில் வரதை பொறுத்து இருக்குது. ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ நான் உங்களுக்கு ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கும்போது ஏபிஎஸ்சிபிசியில் நான் கொடுக்குறதும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்ததில் கொஞ்சம் இது ஓகே 37 35 72 4க்கு 8 பவர் 2க்கு 4 பவர் 84, அதை பரட்டனா 48, 6க்கு 3 பவர் 2க்கு 4 பவர் 34, அதை பரட்டனா 43, 1 2 1க்கு 4 2க்கு 4 44. ஸோ ஏபிஎஸ்சிபிசி பொறுத்து எனக்கு இதுதான் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. சரியா? ஓகே, சரி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்றைக்கி கன்ஃபார்மாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா 5 வாய்ப்பு இருக்குது. ஏன் 5 வாய்ப்பு இருக்குது? இந்த 015 வச்சதுனால சொல்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0க்கு 5 கணக்கில் வருது, 1க்கு 5 கணக்கில் வருது, 5க்கு 5 கணக்கில் வருது. ஸோ 5 கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2. ஓகேவா? ஸோ 5-2 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-2 உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேவா? சரி. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் வந்து 2 4 அடுத்தது பார்த்திங்கன்னா 2 4 6 சி போர்டில் 2 4 6 இதுதான் என் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்க. உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அது கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. மெம்பர்ஷிப் என்ன டீட்டெயில்ஸுங்கிறது நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் நான் பின் பண்ணி வைக்கிறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க. அதே மாதிரி திரும்பி சொல்கிறேன், நேற்று வந்து 2:30 மணிக்கு அப்புறம் நம்ம எடுத்த கணிப்பு என்ன தெரியுங்களா, 505 பாக்ஸில் போட சொன்னேன். 505 பாக்ஸில் போட சொன்னேன். அதே மாதிரியே ஏபிஎஸ்சிபிசியில் 15 கொடுத்தேன். அது கடைசி நேரத்தில் தான் எனக்கு செட் ஆனிச்சு. ஆனால் காலையில் எனக்கு கொடுக்குறதுக்கு எனக்கு வந்து இது இல்லை. கரெக்டாக 2:30 மணிக்கு மேலே தான் எனக்கு வந்து நேற்று வந்து அந்த குயின் ரிசல்ட்டு சார்ட் ரிசல்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது 2 மணிக்கு மேலே தான் எனக்கு இந்த கெஸ்ஸிங்கே வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். 505 கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் வந்து நான் 501505 அப்படின்னு கூட சொல்லிட்டு நேற்று வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசியில் பாஸ் ஆச்சு. இது மாதிரி ஒரு சில நாட்கள் இப்படி முன்ன வரலாம். அதனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கேரண்டியாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க, என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.